ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் செல்ல போகிறோம். வேதாகமத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை வாசித்து அந்த சம்பவத்திலே ஆண்டவர் எப்படி மிக பெரிய அற்புதத்தை தம்முடைய ஜனத்திற்கு செய்தார் என்பதை நாம் அறிந்து கொண்டு அதே ஆசீர்வாதத்தை நீங்கள் இந்த செய்தியின் மூலமாக பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதிருக்கிறவர். ஆமென், அல்லேலூயா. எந்த சேஞ்சும் கிடையாது. அவர் மாறாதவராக இருக்கிறார். அப்படின்னா நாம் வாசிக்க போகிற அந்த வேத பகுதிகளில் அங்கே நடைபெற்ற காரியங்கள், அங்கே நடைபெற்ற சூழ்நிலைகள், அங்கே செய்த அற்புதங்களை ஆண்டவர் அன்றைக்கு செய்ய வல்லமை உடையவராய் இருந்தது போல இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில், இன்னும் நாளைக்கும் உங்கள் வாழ்க்கையில் செய்கிறதற்கு அவர் மாறாதவராய் இருக்கிறார். அவர் வல்லமை உடையவராய் இருக்கிறார். அவர் நிச்சயமாகவே உங்களுக்கு அற்புதங்களை அவர் செய்வார். ஆண்டவர் நாமம் தொடர்ந்து மகிமைப்படுவதாக, தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலே நம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவருடைய வார்த்தை நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் மிக 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 பெரிய அற்புதத்தை கொண்டு வரும். இந்த செய்தியை நீங்கள் உற்சாகமாய் கவனிக்கும்படி உங்களை அன்போடு கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நான் அழைக்கிறேன். வேதாகமத்திலே 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 8வது வசனம் முதற்கொண்டு 7வது அதிகாரம் 20வது வசனம் வரைக்கும் உள்ள வேத பகுதிகளிலே ஒரு சம்பவம் நடைபெற்றது, ஒரு காரியம் நடைபெற்றது, ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சி எங்கே நடைபெற்றது, அந்த நிகழ்ச்சியில் என்ன நடைபெற்றது, அங்கே என்ன சூழ்நிலை இருந்தது, அங்கே கர்த்தர் எப்படி அற்புதங்களை செய்தார், அதுதான் இந்த செய்தியினுடைய முக்கியமான சாராம்சம். ஆனால் இந்த வசனங்களை எல்லாம் நாம் வாசிக்கணும். ஆனால் 1, 2, 3, 4 என்று சொல்லி ஒரு சில வசனமாக இருக்கும் என்றால் நம்ம வாசிச்சிடலாம். ஆனால் இந்த சம்பவம், சூழ்நிலை எழுதப்பட்டிருக்கிற வேத பகுதி நீண்ட பகுதியாக இருக்கிறது. 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 7வது அதிகாரம் 20வது வசனம் வரைக்கும் ஒரு நிகழ்ச்சி சொல்லப்பட்டிருக்கிறது. அதைத்தான் இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையில் நாம் தியானிக்க போகிறோம். அருமையானவர்களே, இந்த செய்தியை நீங்கள் தொடர்ந்து உற்சாகமாய் கேளுங்கள். ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. 6வது அதிகாரம் 8வது வசனத்திலே, அக்காலத்தில் சீரியாவின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி இன்ன ஸ்தலத்திலே பாளையம் இறங்குவேன் என்று தன் ஊழியக்காரரோட ஆலோசனை பண்ணினான். இந்த வசனம் தேவனுடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு எதிராக சீரியா தேசத்து ராஜா யுத்தம் பண்ண ஆரம்பிக்கிற காரியத்திலிருந்து இந்த வசனம் ஆரம்பமாகிறது. நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறபடி தாவீதுக்கு பிறகு சாலமோன் ராஜ்யபாரத்திற்கு வருகிறார். சாலமோனுக்கு பிறகு ரெகொபெயாம் ராஜ்யபாரத்திற்கு வருகிறார், சாலமோனுடைய குமாரன். ஆனால் அவனுடைய நாட்களிலே ஒன்றாய் ஒருங்கிணைந்து இருந்த ராஜ்யமானது 2ஆக பிரிந்து விடுகிறது. ஒரு ராஜ்யம் யூதா கோத்திரமும் பென்யமின் கோத்திரமும் 2ம் இணைந்து எருசலேமை தலைநகராக வைத்து தெற்கு ராஜ்யம் என்கிற பெயரிலே அழைக்கப்பட்டு பிரிந்து போகிறது. மற்றொரு ராஜ்யம் மீதமுள்ள 10 கோத்திரங்களும் இணைந்து சமாரியாவை தலைநகராக வைத்து வடக்கு ராஜ்யம் என்று சொல்லி பெயர் வைத்து அவர்கள் பிரிந்து போகிறார்கள். நாம் வாசிக்கிற இந்த நிகழ்ச்சி
எருசலேமிலே தெற்கு ராஜ்யத்திலே நடந்ததல்ல, சமாரியா வடக்கு ராஜ்யத்திலே நடந்தது. ஆகவே எருசலேமை குறித்து நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். நிறைய காரியங்கள் நமக்கு தெரியும். எருசலேம் மகாராஜாவின் நகரம், அது கர்த்தருடைய நகரம். அங்கே தேவனுடைய ஆலயம் இருக்கிறது, ராஜாவினுடைய சிங்காசனம் இருக்கிறது. தேவன் எருசலேமை சுற்றிலும் அவர் அரணாக இருக்கிறார் என்று எருசலேமை குறித்து நன்றாக நமக்கு தெரியும். சங்கீத புஸ்தகம் சொல்லுகிறது, எருசலேம் இசைவினைப்பான நகரமாய் அது கட்டப்பட்டிருக்கிறது என்று. ஆனால் சமாரியாவை குறித்து அநேகருக்கு தெரியாது. இந்த சமாரியா பேர் தெரியும், ஆனால் சமாரியா அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியல. பாருங்க, என்ன சமாரியா குறித்து ரொம்ப எளிமையாக நான் சொல்றேன் பாருங்க. சமாரியாவை, அதாவது இந்த வடக்கு ராஜ்யமாக இருந்த இந்த சமாரியாவை அசீரிய ராஜாக்கள் சிறைப்பிடித்தாங்க யுத்தம் பண்ணி. இந்த அசீரிய ராஜா சமாரியாவை சிறைப்பிடிச்ச உடனே அவன் என்ன பண்ணினானா, மற்ற தேசங்களை அவன் சிறைப்பிடித்து இருந்த பொழுது அந்த தேசத்தில் இருந்த வாழ்ந்த ஜனங்களை எல்லாம் சமாரியாவில் வந்து குடியமர்த்திட்டான். அதே போல சமாரியாவில் இருந்த ஜனங்களில் கொஞ்சம் பேரை அவன் சிறைப்பிடித்த மற்ற தேசங்களுக்கு நாடு கடத்திட்டான். இது ராஜாக்கள் செய்கிற ஒரு சூழ்ச்சி. ஏன்னு கேட்டால், ஜனங்கள் ஒன்றாக ஒரே இடத்துல இருந்தாங்கன்னா தனக்கு எதிராக வந்து விடுவாங்கன்னு சொல்லிட்டு ஜனங்களுக்குள்ளாக பிரிவினையை கொண்டு வருகிற ஒரு யுக்தி, ராஜரீக தந்திரம் இது. அப்படித்தான் அசீரிய ராஜா செய்துட்டான். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் பிரஜாதி தேசத்தில் வாழ்ந்த ஜனங்கள்லாம் இவங்க உள்ள வந்துட்டாங்க. எங்க? சமாரியாவுக்குள்ள வந்துட்டாங்க. சமாரியாவுக்குள்ள வந்தோடனே என்ன ஆயிடுச்சுன்னா, கொஞ்ச காலம் கழிச்சு இந்த மீதமுள்ள அந்த 10 கோத்திரத்தாரும் பிரஜாதி ஜனங்களும் ஒன்னோடு ஒன்று கலக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் உறவு கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. பெண் கொடுக்க, பெண் எடுக்க, அப்படிலாம் உறவு கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா, இவங்க இஸ்ரவேலர்களா அல்லது புரஜாதிகளா அப்படின்னே தெரியாதபடிக்கு அப்படி எல்லாம் மிங்கிளாகி கலந்துட்டாங்க. இப்போ இவங்களுக்கு குழந்தைகள் பிறந்தது இல்லையா? அப்படி பிறந்த குழந்தைகளுக்கு இஸ்ரவேலர்கள்ன்ற பேரு அது வழங்கப்பட்டது. ஆனால் அந்த பேரை விட அவர்களுக்கு சமாரியர்கள் அப்படின்ற பேரு வழங்கப்பட்டுருச்சு. ஸோ இவர்கள் எல்லாம், அந்த சமாரியர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, இஸ்ரவேல் தேவனுடைய ஆராதனை வழிமுறைகளையும் அவங்க பின்பற்றுறாங்க. மோசே எழுதி கொடுத்த அந்த ஆதியாகமம், யாத்திரையாகமம், லேவியராகமம், என்னாகமும், உபாகமம் இதையும் பின்பற்றினாங்க. அதே சமயத்தில் இந்த புரஜாதி ஜனங்கள்லாம் உள்ள வந்தாங்களே, அவங்களுடைய விக்கிரக ஆராதனை, அந்நிய தேசத்து வழிபாடுகள், அதையும் அவங்க பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா, இவங்க கர்த்தருடைய ஜனமானா ஆமாங்க கர்த்தருடைய ஜனம்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் பிரஜாதிகளுக்குரிய எல்லா வழிபாடுகளையும், அந்த பழக்க வழக்கங்களையும், அங்கே பலியிடும் முறைமைகளையும் அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஜனக்கூட்டம் தான், இப்படி வந்த சமாரியர்கள் தான் நெகேமியா வந்து அலங்கத்தை கட்டினார் இல்லையா? அப்போ இந்த அலங்கத்தை கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்து நின்றவங்க. இவங்க வேதாகமத்தினுடைய அந்த மோசே எழுதின பஞ்சாங்கத்தை மட்டும் தங்களுக்கு வேத புத்தகமாக எடுத்துக்கொண்டு சேர்த்து கொண்டு தீர்க்க தரிசன புஸ்தகங்கள், பெரிய தீர்க்க தரிசன புஸ்தகங்கள், சிறிய தீர்க்க தரிசன புஸ்தகங்கள், அதெல்லாம் அவங்க என்ன பண்ணல, ஏற்றுக்கல. அப்புறம் இவங்க இன்னொன்னையும் செஞ்சாங்க. தேவன் எருசலேமை தனக்கு வாசஸ்தலமாக கொண்டிருந்தாரு. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த அசீரிய ராஜா இந்த ஜனங்கள் எருசலேமுக்கு போகக்கூடாது அப்படின்றதுக்காக சமாரியாவிலேயே இருந்த ஒரு மலை, அந்த மலைக்கு பேர் கெர்சிம், அந்த மலையை எருசலேம் மலை மாதிரி புனிதப்படுத்தி நீங்க இங்கேயே தொழுது கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆகையினால பார்த்தீங்கன்னா, இந்த சமாரியர்கள் தேவனுக்கு எதிரானவர்களா அவங்க வாழ்க்கை கொஞ்சம் இருக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்படி இருந்ததுனால இந்த தெற்கு ராஜ்யத்தில் இருந்த யூதா கோத்திரம், பென்யமீன் கோத்திரம், எருசலேமை தலைநகராக வச்சிருந்த அந்த யூத ஜனங்கள் எல்லாம் இந்த
கோத்திரத்தார இஸ்ரவேலர்கள் அப்படின்னு அழைக்கிற சமாரியாவில் வாழ்ந்த அந்த ஜனங்களை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்க, மேப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்கள் பைபிளில் பின்பகுதியில் மேப் இருக்குது, அங்கே பார்த்தீங்கன்னா யூதேயா பகுதி கீழே இருக்கும், சமாரியா பகுதி மத்தியத்தில் இருக்கும், நடுவில். அதற்கு மேலே கலிலேயா பகுதி இருக்கும். இப்போ இந்த யூதேயாவில் வாழ்ந்த இந்த யூதர்கள், பென்யமின் கோத்திரத்தார், இவங்கெல்லாம் கலிலேயாவுக்கு போகணும்னா ஸ்ட்ரைட்டாக சமாரியாவை கிராஸ் பண்ணி போனால் ரொம்ப ஈஸி, ஷார்ட்டாக போயிடலாம். ஆனால் இவங்க அப்படி போக மாட்டாங்க. ஏன்னா சமாரியார்களை வெறுத்தாங்க. இவங்க தேவனை தொழுது கொள்ளாதவங்க, கற்பனை பின்பற்றாதவங்க, புறஜாதி அந்நிய ஜாதியோட சம்பந்தம் கலந்தவங்க, அவங்க வழிபாடுகளை பலிமுறைகளை இவங்க ஃபாலோ பண்ணுறவங்கன்னு சொல்லிட்டு சமாரியார்களை வெறுத்ததுனால இவங்க சமாரியா வழியாக போகாமல் அப்படியே சுற்றி கலிலேயாவுக்கு போவாங்க. சமாரியார்களுடைய நிலைமை இப்படி தாங்க இருந்துச்சு. எல்லாராலும் வெறுக்கப்பட்டுட்டாங்க, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டாங்க, எல்லாராலும் அவங்க ஒதுக்கப்பட்ட தள்ளப்பட்டவங்களா இருந்தாங்க. ஆனால் ஒரு நற்செய்தி என்ன தெரியுமா? இந்த சமாரியா ஜனங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நேசித்தார். ஒரு கரங்களை தட்டுங்க ஆண்டவருக்கு. இந்த சமாரியா ஜனங்களை, இப்படிப்பட்டவர்களை கர்த்தர் நேசிச்சார். இப்படித்தான் கேட்கணும். எப்படின்னா, இப்படிப்பட்டவங்களையுமா கர்த்தர் நேசிச்சார்? ஆமாம், இப்படிப்பட்டவங்களையும் தான் நேச்சார். சில வசனங்களை சொல்கிற பாருங்க. இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த பொழுது சமாரியாவுக்கு போகிறார். யூதர்கள், பென்யமின் கோத்திரத்தார், தேவனுடைய ஜனம் யாரும் சமாரியாவுக்கு போக மாட்டாங்க. ஆனால் இயேசு சமாரியாவுக்கு போனார். போனதோட மட்டுமா, அங்கே ஒரு கிணற்றண்டையில் உட்கார்ந்து ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொண்டு வருகிறதை கண்டு தாகத்துக்கு தா அப்படின்னு கேட்டார். அந்த அம்மா ஆச்சரியப்படுறாங்க, நீங்க யூதனா இருக்க, சமாரிய ஸ்திரியாகிய என்கிட்ட தண்ணி கேட்கலாமா அப்படின்னு, நீ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் தொடர்ந்து அந்த பெண்ணோடு கூட பேசி அவளை ரட்சிப்பின் பாதையில் ஆண்டவர் நடத்துகிறாரு. இயேசு ஒரு 10 குஷ்டரோகிகளை சுகமாக்குறாரு. அதில் 9 குஷ்டரோகி அப்படியே போயிடுறாங்க. ஆனால் ஒரு குஷ்டரோகி மட்டும் திரும்பி வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறான். அந்த நன்றி சொன்ன அந்த குஷ்டரோகி யாருன்னு கேட்டிங்கன்னா சமாரியன் தான். இயேசு ஒரு ஓமையை சொன்னார். அந்த ஓமைக்கு பேர் நல்ல சமாரியன் ஓமைன்னு. என்ன சமாரியன்? நல்ல யூதன் அப்படி ஓமை கிடையாது. அந்த ஓமைக்கே பேர் என்ன? நல்ல சமாரியன் ஓமை என்று சொல்லி சமாரியர்களை ஆண்டவர் நேசித்ததை அவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். இயேசுனுடைய ஊழியத்துக்கு அப்புறம் கூட அப்போஸ்தலர்கள் நாட்களில் சபையானது சிதறடிக்கப்பட்ட பொழுது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8வது அதிகாரம் 5வது வசனத்துக்கு வருவீங்கன்னா, அங்கே பிலிப்பு சமாரியாவுக்கு போய் அங்கே மிகப்பெரிய ஊழியத்தை அவர் செய்து கொண்டு வருகிறார். ஆமென் சொல்லுங்க. நம்முடைய ஆண்டவர் வெறுக்கப்பட்டவர்களையும், ஒதுக்கப்பட்டவர்களையும், தள்ளப்பட்டவர்களையும், புறக்கணிக்கப்பட்டவர்களையும் நேசிக்கிற, தேடி போகிற, அற்புதங்களை செய்கிற தேவன் அவர். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு காலத்தில் கூட நீங்கள் நான் எல்லாமே அப்படி தான் இருந்தோம். எப்படி? சொந்தக்காரவங்களால நெருக்கப்பட்டு உதவி செய்வார் இல்லாமல், தூக்கி விடுவார் ஒருவர் இல்லாமல், ஆறுதலும் தைரியமாக சொல்லுவார் ஒருவரும் இல்லாமல் இருந்தோம். ஆனால் கர்த்தர் தேடி வந்தார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அற்புதங்களை அவர் செய்தார். ஆமென் சொல்லுங்க. சரி, இப்படிப்பட்ட இந்த சமாரியாவில் எலிசா தீர்க்கதரிசி வாழ்ந்து கொண்டிருந்தார். எலிசா வாழ்ந்து கொண்டிருந்தார். எலியாவோட எலிசா இருந்தார். எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறம் எலிசா எரிக்கோ பட்டணத்திலிருந்து சமாரியாவுக்கு வர்றார். சமாரியாவுக்கு வந்து அவர் சமாரியாவில் நிறைய அற்புதங்களை செய்கிறார், நிறைய அதிசயங்களை செய்து கொண்டு வருகிறார். அப்படி எலிசாவினுடைய அந்த நாட்களில்
இந்த சமாரியா பட்டணத்துக்கு எதிராக சீரியா பட்டணம்னு ஒரு பட்டணம் இருக்குது, தேசம் இருக்குது. அந்த தேசத்து ராஜா இந்த சமாரியாவுக்கு எதிராக யுத்தம் பண்ணலான்னு சொல்லிட்டு அவன் தன்னுடைய அமைச்சர்களோடு கூட அவன் ஆலோசனை பண்றான். இந்த வசனங்கள் எல்லாம் 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 8வது வசனம் முதற்கொண்டு நீங்க பார்ப்பீங்கன்னா நான் சொல்லுகிற காரியங்கள்லாம் அங்கே இடம் பெற்றிருக்கிறது. இந்த சீரியா ராஜா சமாரியாவுக்கு எதிராக யுத்தம் பண்ணலான்னு சொல்லிட்டு தந்திரம் பண்ணி யோசனை பண்ணுகிற பொழுது எலிசா என்ன பண்றாருன்னா அவனுடைய யோசனைகளை, அவன் அமைச்சரவையில் மற்றவர்களோடு பேசுகிற அந்த திட்டத்தை எலிசா அறிந்து கொண்டு சமாரியாவினுடைய ராஜாவுக்கு எலிசா சொல்லிடுவார். என்ன சொல்லுவார்? சமாரியாவின் ராஜாவை பார்த்து, ராஜா, உங்களுக்கு எதிராக இந்த சீரியா ராஜா பாளையம் இறங்க யுத்தம் பண்ண இந்தந்த ஸ்பாட்டை இடங்களை அவன் பிளான் போட்டிருக்கிறான், நீங்க அந்த இடத்துக்கெல்லாம் போகாதீங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த இஸ்ரவேலின் ராஜா அந்த வார்த்தையை கேட்டு அந்த இடத்துக்கெல்லாம் போகாம இருப்பாரு. தன்னை காப்பாத்திக்குவாரு, தம்முடைய ஜனத்தையும் காப்பாத்திக்குவாரு. இது பல முறை இப்படி நடந்ததுனால இந்த சீரியா ராஜாவுக்கு ஒரே குழப்பம். என்ன குழப்பம்? அவன் இருதயமே ரொம்ப குழம்பி தம்முடைய ஆட்களை எல்லாம் கூப்பிட்டு, அமைச்சர்களை எல்லாம் கூப்பிட்டு, நம்முடையவர்களில் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு உளவாளியா இருக்கிறது யாருப்பா அப்படின்னு கேட்குறான். யாருப்பா உளவாளியா இருக்கிறீங்க? நான் இங்கே பேசுறது, நான் இங்கே சொல்றது எல்லாத்தையும் நீங்க போய் சமாரியாவின் ராஜாவுக்கு சொல்லிடுறீங்க. சமாரியாவுக்கு எதிராக யுத்தம் பண்ணவே முடியலையே, பிளான் போடவே முடியலையே அப்படின்னு அங்க இருக்கிற ஒரு நபர் சொல்றாரு. என்ன தெரியுமா சொல்றாரு? நான் வாசிக்கிறேன் 12வது வசனத்துல, அப்பொழுது அவன் ஊழியக்காரரில் ஒருவன், அப்படி இல்லை என் ஆண்டவனாகிய ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளி அறையிலே பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியாகிய எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான் அப்படின்றார். என்ன வசனம் சொல்லுது? அவன் சொல்றான், ராஜா, நீங்க உங்க பள்ளி அறையில உங்க பெட்ரூம்ல உட்கார்ந்துட்டு பேசுறத கூட இஸ்ரவேல்ல சமாரியாவில் கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவன் இருக்கிறான், அவன் எலிசா, அவன் ராஜாவுக்கு அதை சொல்லிருமா அப்படின்னு. அப்படியோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீரியா ராஜாவுக்கு பயங்கர கோபம் வந்தோடனே, அப்ப முதல்ல இந்த எலிசாவை பிடிங்க, முதல்ல இந்த எலிசாவை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எலிசாவுக்கு விரோதமா ராணுவங்களை, தன்னுடைய பலத்த ராணுவத்தை எலிசாவுக்கு விரோதமா அனுப்புறார். இப்ப சீரியாவின் ராஜா இப்ப யாருக்கு விரோதமா வந்துட்டா? தீர்க்கதரிசி, கர்த்தருடைய தீர்க்கதரிசி எலிசா அவருக்கு விரோதமா வந்தாச்சு. இந்த எலிசாவுக்கு ஒரு வேலைக்காரன் இருக்கிறான். அந்த வேலைக்காரன் பேர் கேயாசி. அவன் காலையில அதிகாலமே எந்திரிச்சு வெளியில வந்து பார்த்தா அவங்க இருந்த இடத்தை சுற்றியும் என்னன்னா ரதங்களும் குதிரைகளும் அந்த பட்டணத்தை சுத்தி சூழ்ந்து இருக்குது. யாரோட? சீரியா ராஜாவோட ராணுவம், குதிரைகள், ரதங்கள் எல்லாம் இந்த எலிசாவை பிடிக்கிறதுக்கு. இந்த கேயாசி பார்த்துட்டு உடனே தீர்க்கதரிசிட்ட ஓடி போய், ஐயா, நாங்க மாண்டு போறோம், நாங்க அழிந்து போகிறோம், இங்க பாருங்க, சீரியா தேசத்து ராஜா உங்களை பிடிக்க ரதங்களை, குதிரைகளை, தன்னுடைய பலத்த ராணுவத்தை அனுப்பிச்சிருக்கிறான் அப்படின்னு உடனே எலிசா சொன்னாரு, கேயாசி, நீ பயப்படாத, நீ பயப்படாத, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் அப்படின்றார். இவனுக்கு புரியல. இல்ல ராஜா, தீர்க்கதரிசி, நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, நிறைய ராணுவம் இருக்குது, குதிரைகள் இருக்கிறது, பலத்ததா இருக்கிறது அப்படின்னு எலிசா ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே, இந்த வேலைக்காரன் கேயாசினுடைய கண்ணை திறந்து விடுங்க அப்படின்னு ஒரு சின்ன ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ணோன்னே என்ன தெரியுமா நடந்துச்சு? நான் வாசிக்கிறேன் பாருங்க. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே,
இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தரலும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். கரங்களை தட்டுங்க, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. தீர்க்கதரிசிக்கு எதிராக ஒரு ராஜாவே இராணுவத்தோடு குதிரையோடு ரதங்களோடு வந்திருந்த பொழுது கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசிக்கு அவர் என்ன செய்கிறார்? அக்கினிமயமான குதிரைகளின் ரதங்களையும் வைத்து சுற்றி தீர்க்கதரிசியை தன்னுடைய ஜனத்தை அவர் பாதுகாக்கிறார். நான் சொல்லுகிறேன், நீங்க கர்த்தருடைய ஜனம். ஆமென், அல்லேலூயா. பாஸ்டர், நான் ஒண்ணு தீர்க்கதரிசி கிடையாது, நான் ஒண்ணு எலிசாவும் கிடையாது, எலியாவும் கிடையாது. ஆண்டவர், நீங்க எலிசாவும் கிடையாதான், நீங்க எலியாவும் கிடையாதான். ஆனா நீங்களா இருக்கிறீங்களா? நீங்க எலிசா மாதிரி இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டா ஆண்டவர் உங்களை அழைச்சாரு. நீங்க எலியா மாதிரி இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டா நீ என்னுடைய ஊழியக்காரன், என்னுடைய பிள்ளைன்னு செலக்ட் பண்ணாரு. நீங்க யாரா இருந்தீங்களோ அதுவாகத்தான் ஆண்டவர் உங்களை அழைச்சு தேர்ந்தெடுத்து கொண்டார். நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை சுற்றிலும் கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கிறது. கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கிறது. அக்கினிமயமான ரதங்கள், அக்கினிமயமான குதிரைகளினாலே கர்த்தர் உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். உங்க குடும்பத்தை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். உங்க தொழில வேலையை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். உங்க பிள்ளைகளை அவர் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அவருடைய கண்கள் திறக்கப்படும்னா நீங்க அதை பார்ப்பீங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. ஆமென் சொல்லுங்க. நடந்தது என்ன பாருங்க, நடந்தது என்ன பாருங்க. ஆண்டவர் நோக்கி எலிசா ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே, இந்த இராணுவம் இவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் கண்ணு மயக்கம் உண்டாகும்படிக்க செய்யுங்க அப்படின்னோடனே ஆண்டவர் எல்லாருக்கும் கண் மயக்கத்தை உண்டாக்கிட்டார். அவங்கெல்லாம் கண்ணு தெரியாதவங்களை போல அந்த மயக்கத்தில் இருக்கிற மாதிரி தடவிக்கிட்டு இருக்கிறாங்க. எலிசா அப்போ போய், எப்பா நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு வழி இதல்லப்பா, வாங்க நான் உங்களுக்கு வழியை காட்டுறேன்னு சொல்லிட்டு நேராக சமாரியாவில் கொண்டே விட்டுட்டார். சமாரியாவில் கொண்டு விட்டோன்னே சமாரியா ராஜா, அப்போ நான் இவங்களை முறியடிச்சுட்டா, கொன்று போட்டுட்டா அப்படின்னு தீர்க்கதரிசி எலிசாவை பார்த்து கேட்குறாரு. எலிசா சொன்னார், இவங்களை கொல்ல வேண்டாம், இவங்க சாப்பிட்றதுக்கு நல்ல ஆகாரத்தை கொடுத்து இவங்களை அனுப்பி விடுங்க அப்படின்னாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீ தீமைக்கு தீமை செய்யாதே, தீமையை நன்மையினாலே வெல்லு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பழி வாங்குதல் எனக்குரியது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்களுக்கு தீமைக்கு தீமையை நீங்கள் செய்யாதீங்க. உங்களுக்கு தீமை செஞ்சாங்களா பரவாயில்ல, ஆண்டவர் கையில் விட்டுருங்க. ஆமென் சொல்லுங்க. நீங்கள் நன்மை செய்யுங்க, அவங்களுக்கு ஆண்டவர் அந்த காரியத்தை சரி பண்ணுவார், சரி கட்டுவார். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அதான் பாருங்க. அடுத்த ரொம்ப முக்கியமான ஒரு காரியமா. அதுக்கப்புறம் என்னன்னா, 2 ராஜாக்கள் 6வது அதிகாரத்தில் 24வது வசனத்தில், இதற்கு பின்பு சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் தன் இராணுவத்தை எல்லாம் கூட்டிக் கொண்டு சமாரியாவை முற்றுகை போட்டான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த சீரியாவில் இன்னொரு ராஜா, அவரு பேரு பெனாதாத். அவரு தன்னுடைய இராணுவத்தெல்லாம் கூட்டிட்டு வந்து இப்ப யாருக்கு விரோதமா முற்றுகை போட்டாட்டு, சமாரியாவுடைய ஜனங்களுக்கு எதிராக தேசத்தை முற்றுகை போட்டுட்டாங்க. முற்றுகை போடுறதுனா லாக் பண்ற மாதிரி, சுத்தி கவர் பண்ணிடுற மாதிரி, ஒன்றும் பண்ண முடியாது. அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா பட்டணத்தை சுற்றியும் மதில்களை அவங்க எழுப்பி விடுவாங்க. அதுதான் பாதுகாப்பு அவங்களுக்கு. எரிக்கோ பட்டணம் இருந்துச்சு இல்லையா, அந்த பட்டணத்தை சுற்றியும் என்ன இருந்துச்சு? பெரிய மதில் இருந்தது. மதில் காம்பவுண்ட் அவங்க கட்டிடுவாங்க. நம்மெல்லாம் வீட்டுக்கு கூட காம்பவுண்டு கட்டுறமோ கட்டலையோ, ஆனால் அவங்க என்ன பண்ணிடுவாங்க, நாட்டுக்கே காம்பவுண்டை கட்டிடுவாங்க. என்ன பாஸ்டர்,
அப்படியா, உண்மையா? அப்படின்னா நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? சீன பெருஞ்சுவர்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இன்னமும் இருக்குது பாருங்க. அந்த தேசத்துக்கே அவங்க ஒரு பெரிய வாலை கட்டியிருக்கிறாங்க, பெரிய காம்பவுண்டை கட்டி இருக்கிறாங்க பாருங்க. அது மாதிரி இந்த சமாரியாவுக்கு பெரிய காம்பவுண்ட் இருக்கிறது. இப்ப இந்த காம்பவுண்டுக்கு உள்ள சமாரியர்கள் இருக்கிறாங்க, பட்டணம் இருக்குது. இப்ப காம்பவுண்டுக்கு வெளியில சீரிய ராஜாவாகிய பெனாதாத் தன்னுடைய இராணுவத்தோடு கூட என்ன பண்றான், வந்து முற்றுகை போட்டுட்டான். இப்போ முற்றுகை போட்டுட்டா ஒரு நாள் 2 நாள் இடையில லீவு விடுவாங்க, பிரேக் விடுவாங்க, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அவன் முற்றுகை போட்டான்னா லாக் பண்ணிட்டான்னு அர்த்தம். அவ்வளோதான், எங்கேயுமே தப்ப முடியாது. இப்போ நாள் ஆகிறது, முதல் நாள் ஆகிறது, 5வது நாள் ஆகிறது, வாரங்கள் ஆகிறது, மாதங்கள் ஆகிறது. பார்த்தீங்கன்னா இப்போ சீரியர்கள் அவங்க இடத்த காலி பண்ணுற மாதிரி இல்லை. சமாரியர்களும் உள்ள இருந்து வெளியில வர முடியல, உள்ள இருந்து வெளியில வர முடியல, வெளியில இருக்கிறவங்களும் உள்ள போக முடியல. பார்த்தா என்ன ஆயிருச்சு அப்படின்னா, பஞ்சம் வர ஆரம்பிச்சிருச்சு, உணவு தட்டுப்பாடு ஆரம்பிச்சிருச்சு, தண்ணீர் தட்டுப்பாடு ஆரம்பிச்சிருச்சு. என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லாம் அவங்களுடைய உணவு தானியங்கள் சேமிப்பு எல்லாம் காலியாகி, அதற்கப்புறம் இருந்த மிருகங்களை எல்லாம் அடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. எந்த அளவுக்கு சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, கடைசியில் இராணுவத்தில் கூட மிருகங்களை வச்சிருப்பாங்க இல்லையா, குதிரைப்படை, யானைப்படை, ஒட்டகப்படை, இப்படிலாம் மிருகங்களை வச்சு இராணுவம் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மிருகங்களை எல்லாம் அடிச்சு சாப்பிட்ற அளவுக்கு பஞ்சம் வந்துருச்சு. இந்த பஞ்சத்தினுடைய மிக கொடுமையான கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா, 25வது வசனம் சொல்கிறது, சமாரியாவிலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. ஒரு கழுதை தலை 80 வெள்ளிக்காசுக்கும் புறாக்களுக்கு போடுகிற கார்படி பயிறு 5 வெள்ளிக்காசுக்கும் விற்கப்படும் மட்டும் அதை முற்றுகை போட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியாச்சு. கழுதையை அடிச்சது சாப்பிட்டுட்டு ஒரு கழுதையினுடைய தலை கூட என்ன ரேட் ஆகுதான், 80 வெள்ளிக்காசு. அந்த அளவுக்கு பஞ்சமாயிருச்சு. இப்போ கொடிய பஞ்சம். ராஜாவுக்கு என்ன செய்யறது, ஜனங்களுக்கு என்ன செய்யறது, ஒன்றுமே புரியல. ஒரு நாள் ராஜா என்ன பண்றாரு, எந்த ராஜா, இஸ்ரவேலின் அந்த சமாரியாவின் ராஜா அலங்கத்து மேல அவர் நடந்து வர்றாரு. நடந்து வரும்போது 2 பெண்கள் ராஜாவை நோக்கி கூப்பிடுறாங்க, ராஜாவே, ராஜாவாகிய என் ஆண்டவனே, ரட்சியும் அப்படின்ற. ராஜா பார்த்து, நான் உங்களை எதனால ரட்சிப்பேன், களஞ்சியத்தில் இருந்தா, ஆலையில் இருந்தா, களஞ்சியத்திலையும் ஒண்ணும் இல்லை, ஆலையிலையும் ஒண்ணும் இல்லை, நான் எதனால உங்களை ரட்சிப்பேன் அப்படின்னோடனே இவங்க ஒரு கம்ப்ளைண்ட்டை கொண்டு வர்றாங்க, ரிஜிஸ்டர் பண்றாங்க. என்ன கம்ப்ளைண்ட், ராஜா, நாங்க 2 பேரும், எங்களுக்கு ஆளுக்கு ஒவ்வொரு புள்ள இருந்துச்சு, நாங்க என்ன பண்ணோம், ஒரு பிளான் போட்டோம், ஒரு எக்ரிமெண்ட் போட்டோம், இன்னைக்கு என் குழந்தைய சமைச்சு சாப்பிடலாம், நாளைக்கு உன் குழந்தைய சமைச்சு சாப்பிடலாம். பஞ்சம் அந்த அளவுக்கு போயிருச்சு, பஞ்சம் அவ்வளவு கொடுமையா போயிருச்சு. பிளான் போட்ட மாதிரி என் குழந்தைய இன்னைக்கு சமைச்சு சாப்பிட்டுட்டோம், இன்னைக்கு நான் அவ குழந்தைய கேட்கிறேன், அவ குழந்தைய அவ ஒழிச்சு வச்சுட்டா, நீங்க நியாயம் செய்யுங்க அப்படின்ட்டு ராஜாட்ட கேட்கிற பொழுது 30வது வசனம், அந்த ஸ்திரீயின் வார்த்தைகளை ராஜா கேட்ட பொழுது அலங்கத்தில் மேல் நடந்து போகிற அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டான். அவன் உள்ளே தன் சரீரத்தின் மேல் ரெட்டு உடுத்திருக்கிறதை ஜனங்கள் கண்டார்கள். இதை கேட்டோடனே அவன் வஸ்திரத்தை கிழிச்சிட்டான், ராஜ வஸ்திரத்தை கிழிக்கிறான். உள்ளுக்குள்ள என்ன போட்டிருக்கிறான், ரெட்டு சணல் நூல் வஸ்திரம், சாக்குன்னு சொல்லுவோமே, அதை அவன் போட்டிருக்கிறான். இப்ப ராஜாவுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. பஞ்சம் இவ்வளவு கொடிதாயாச்சு, மனிதன் சாப்பிடுற அளவுக்கு பஞ்சம் இவ்வளவு கொடுமையாயிடுச்சு. ராஜா சொல்றாரு, இந்த எலிசானால தான் இந்த பஞ்சம் வந்திருக்குது.
இந்த எலிசானால தான் இந்த சீரியாவின் ராஜா நம்ம பட்டணத்தை தேசத்தை அவன் முற்றுகை போட்டிருக்கிறான் அப்படி சொல்லிட்டு தன்னுடைய ஆட்களை பார்த்து சொல்றான், நீங்க எலிசாவை போய் பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறான். ஆனா ராஜா அலங்கத்தின் மேல சொன்ன வார்த்தைய எலிசா தான் வீட்டில் உட்கார்ந்து இருக்கும் போது கேட்கிறான். ஆமென், அல்லேலூயா. தான் வீட்டில் உட்கார்ந்து இருக்கும் போது கேட்கிறான். கேட்டுட்டு தான் கூட இருக்கிற மூப்பர்களை பார்த்து சொல்றான். என்ன சொல்றான் பாருங்க, ராஜா ஆட்களை அனுப்பி என்ன அரெஸ்ட் பண்ண வந்திருக்கான் பாருங்க, நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ராஜாவின் இடத்திலிருந்து ஒரு மனுஷன் வந்து அவன் சொல்றான், இந்த பொல்லாப்பு ஒன்னாலதான் எலிசா உண்டாச்சு, இந்த பொல்லாப்பு ஒன்னாலதான் உண்டாயிடுச்சு, இனிமா நாங்க ஆண்டவர் அற்புதம் செய்வாரு, ஆண்டவர் விடுதலையை கொடுப்பாரு, ஆண்டவர் ஜனத்தை போஷிப்பாரு, ஆண்டவர் அந்த சீரியர்களை முறியடிப்பாரு, அப்படி நாங்க காத்திருக்க வேண்டியது என்ன அப்படின்ட்டு அவன் சொல்லும் பொழுது தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையை சொல்றான். அவன் என்ன தெரியுமா சொன்னான்? 7வது அதிகாரம் 1 வசனத்துல, அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமை மாவு 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வால் கோதுமை 1 சேக்கலுக்கு விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு தீர்க்கதரிசி சொல்றான். இந்த வார்த்தையை கேட்ட உடனே ராஜாவுக்கு ஹெல்ப் பண்ற அந்த அசிஸ்டன்ட் அவன் என்ன சொல்றான், கர்த்தர் வானத்தின் மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படிலாம் நடக்குமா, அற்புதம் நடக்குமா அப்படின்னு அவன் சொன்னான். தீர்க்கதரிசி சொன்னாரு, நீ அதை பாப்பப்பா உன் கண்ணுல, ஆனா அதுல ஒன்னத்தையும் நீ சாப்பிட மாட்டேன்னு. அருமையானவர்களே, நான் உங்களை பார்த்து சொல்றேன், உங்க வாழ்க்கையிலும் பஞ்சங்கள், உங்க வாழ்க்கையிலும் கஷ்டங்கள், உங்க வாழ்க்கையிலும் போராட்டங்கள், இதுல நீங்க சந்தித்து கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார், ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். எத்தனையோ ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டிருக்கிற நீங்கள், எத்தனையோ நன்மைகளை பெற்றுக் கொண்டிருக்கிற நீங்கள், ஒரு குறிப்பிட்ட காரியத்திலே கர்த்தரிடத்திலிருந்து விடுதலை வராமல், கர்த்தரிடத்திலிருந்து நன்மை கிடைக்காமல், கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதம் கிடைக்காமல், நீங்க சமாரியா பட்டணத்து ஜனங்களை போல நீங்க கொடிய உபத்திரவத்தில் வாழ்கிறது போல கொடிதான வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களோடு தான் பேசி கொண்டிருக்கிறார். அது ஒருவேளை பண விஷயமா இருக்கலாம். நாங்க உழைக்கிறோம், பாடுபடுறோம், வேலைக்கு போறோம், சம்பாதிக்கிறோம், கையில காசு வருது, ஆனா என்ன ஆகுதுன்னே தெரியல, எங்க போகுதுன்னே தெரியல. இந்த மாசம் கொஞ்சம் மீதம் பண்ணிடலாம், இந்த பணத்தை எப்படியாவது மிச்சம் பண்ணிடலாம் நினைக்கிறோம், ஆனா அது எங்க போகுதுன்னே தெரியல. மாத்திரைய சாப்பிடுறேன், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன், டாக்டர் விசிட் போறேன், பிரிஸ்கிரிப்ஷன் மாறுது, மாத்திரையினுடைய சைஸ் மாறுது, மாத்திரையினுடைய கலர் மாறுது, மாத்திரையினுடைய அந்த மெஷர்மெண்ட் அது மாறுது, ஆனா ஆரோக்கியம் வரல, சுகம் வரல, விடுதலை வரல. இன்னும் காத்திருக்கணுமா? கர்த்தர் அற்புதங்களை செய்வாரா? கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். நாளைக்கு நேர அற்புதத்தை காண்பாய். If you believe, you will receive the miracle. நீங்க இன்னைக்கு விசுவாசிப்பீங்கன்னா கர்த்தர் நாளைக்கு அற்புதங்களை செய்வார். ஆமென். தீர்க்கதரிசி சொல்றான், நாளைக்கு இந்நேரத்திலே சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மாவு 1 சேக்கலுக்கு, 2 மரக்கால் வாற்கோதுமை மாவு 2 சேக்கலுக்கு விற்கப்படும். ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன தெரியுமா? ஒரு கழுதையினுடைய தலை 80 வெள்ளிக்காசுக்கு, புறாக்களுக்கு போடுகிற ஒரு
காற்படி பயிர் 5 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனா தீர்க்கதரிசி சொன்னா, நாளைக்கு இந்த நிலைமை மாறும், நாளைக்கு இந்த நிலைமை மாறும். இன்னைக்கு இருக்கிற நிலைமைய நாளைக்கு நீ பார்க்க மாட்ட. இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்க மாட்ட. இன்னைக்கு இருக்கிற மாதிரி உன் பிள்ளைகள் நாளைக்கு இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஒரு குடும்பம் நாளைக்கு இருக்காது. நாளைக்கு வேற, நாளைய நாள் வேறு, நாளைய சூழ்நிலை வேறு. ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிற அவன் கேட்கிறான், வானத்துல மதகுகளை கர்த்தர் உண்டாக்கினாலும் இஸ் இட் பாசிபிள்? நடக்குமா? நடக்குமா? நடக்கும். ஆமென் சொல்லுங்க, கை வைத்து சொல்லுங்க, நடக்கும், நடக்கும், நடக்கும். எப்படி நடந்துச்சு? எப்படி நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? அடுத்த வசனத்துல தான் கிளைமேக்ஸ் ஆரம்பிக்குது. கைத்தட்டுங்க, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்து. அடுத்த வசனத்துல தான் கிளைமேக்ஸ் ஆரம்பிக்குது. இப்ப என்னாச்சு? தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு. நான் சொல்றேங்க, கர்த்தருடைய ஊழியக்காரவங்க சொல்ற வார்த்தைய அலட்சியமா நினைக்காதீங்க. கர்த்தருடைய ஊழியக்காரன் சொல்ற வார்த்தைய, பிரசங்கிக்கிற வார்த்தைய சாதாரணமா நினைக்காதீங்க. அவன் கர்த்தருடைய ஊழியக்காரன். அவன் சொல்ற வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை. ஆண்டவருடைய வார்த்தை உங்க வாழ்க்கைக்கு ஒன்று வந்துச்சுன்னா, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்த்து நீங்க ஒரு ஆய்வு செஞ்சு, இது நடக்கும், இது நடக்காது, இது கிடைக்கும், இது கிடைக்காது அப்படின்னு நீங்க எதுவும் பண்ணாதீங்க. உங்க சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் மாற்றுகிற கர்த்தர் பெரியவர். ஆமென், அல்லேலூயா. என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு தெரியுமா? 7வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து கிளைமேக்ஸ் சீன் ஆரம்பிக்குது. என்ன நடக்குது பாருங்க. குஷ்டரோகிகளான 4 பேர் ஒளிமுக வாசல்களில் இருந்தார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன? பட்டணத்திற்குள்ளே போகனாலும் பட்டணத்திலையும் பஞ்சம். அதாவது 4 குஷ்டரோகிகள் சமாரியாவினுடைய அந்த ஒளிமுக வாசல்ல அவங்க இருக்கிறாங்க. குஷ்டரோகிகள் பட்டணத்துக்குள்ள இருக்க அனுமதி கிடையாது. மோசேயினுடைய பிரமாணத்தின்படி அவங்கள வெளியில் அனுப்பிச்சிருவாங்க, ரெஜெக்ட் பண்ணிடுவாங்க, ஒதுக்கி வச்சிருவாங்க. ஊருக்கு வெளியில் தான் இருக்கணும். சொந்தக்காரவங்களோ மற்றவங்களோ ஊருக்குள்ளேருந்து வெளியில் வந்து அவங்க சாப்பிட்றதுக்கு ஏதாவது வச்சுட்டு போயிடுவாங்க. இந்த குஷ்டரோகிகள் வந்து அதை எடுத்துக்குவாங்க, சாப்பிட்டுக்குவாங்க. இதே மாதிரி தான் வஸ்திரம் வேணும்னாலும் அவங்க கொண்டு வந்து அந்த ஒரு இடத்துல வச்சுருவாங்க, அவங்க வந்து எடுத்துக்குவாங்க. இவங்க ஊருக்குள்ளேயே போக முடியாது, வெளியில் தான் இருக்கணும். இப்போ பஞ்சம், பயங்கரமான பஞ்சம். காம்பவுண்டுக்குள்ள, மதிலுக்குள்ள சமாரியார்கள் இருக்கிறாங்க. காம்பவுண்டுக்கு வெளியில சீரியர்கள் பாளையம் யுத்தம் பண்ண இராணுவத்தில் பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. இப்போ இந்த 4 குஷ்டரோகிகள் இவங்க தாங்க ஹீரோ. ஒரு கை தட்டுங்க ஆண்டவருக்கு. அல்லேலூயா. தேவன் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை, உலகத்திலே பைத்தியமாய் தோன்றுகிறவர்களை ஆண்டவர் வைத்து பெரிய காரியங்களை செய்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பவுல் கூட சொல்றாரு, பைத்தியமாய் தோன்றுகிற இந்த பிரசங்கத்திலே தானே தேவன் தம்முடைய ஜனத்தை ரட்சித்து நித்திய அழிவிலிருந்து நித்திய மீட்புக்கு கொண்டு வருகிறார் என்று. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. டோன்ட் பி அண்டர் எஸ்டிமேட். சபையை நீங்கள் ஒருபோதும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க. பாஸ்டர்ஸை ஒருபோதும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க. தேவனையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க. தேவன் அவர்களோடு கூட இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. உங்க பார்வையில் எலிசா ஒரு சாதாரணமான நபர் தான். ஆமா, ரொம்ப ரொம்ப ஹேண்ட்ஸம்மா ட்ரிம்மா அப்படிலாம் கிடையாது. அவர் பால்டு ஹெட் உள்ள ஒரு
அப்படிதான் இருந்தார். ஆனா அவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் நிறைவேற்றுகிறார். ஆமென், அல்லேலூயா. நான் திரும்பவும் சொல்றேன், உங்க பார்வையிலே பாஸ்டர்ஸ் ஊழியக்காரவங்க உங்களை விட சாதாரணமா இருப்பாங்க. உங்களோட பாஸ்டருக்கு, எங்க பாஸ்டருக்கு அப்படி ஒன்று விவரம் தெரியாதுங்க. எங்க பாஸ்டருக்கு அப்படி ஒன்று வியாக்கியானம் இல்லைங்க. அந்த ஸ்கில்ல இப்படிலாம் அண்டர் எஸ்டிமேட் போடாதீங்க. அவருக்கு இல்லைதான். ஆனால் அவரு கூட ஒருத்தர் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. பெரிய தேவன் அவர். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 4 குஷ்டரோகிகளும் என்ன பண்றாங்க? அவங்க பேசிக்கிறாங்க. நாம பஞ்சத்துல பசியில இப்ப செத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்ப சமாரியா பட்டணத்துக்குள்ள போலான்னாலும் அங்க உணவே இல்லை. அங்க இருக்கிறவங்களே ஸ்திரீகளே தங்களுடைய பிள்ளைகளை கொன்று சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. உள்ள போனாலும் நமக்கு உணவு இல்லை, உள்ள போனாலும் சாகனம் தான். சரி, இங்கே இருக்கலனாலும் இங்கேயும் நமக்கு உணவு இல்லை. ஏன்னா உள்ள இருந்து வந்தா தான் உணவு. உள்ள இருக்கிறவங்களுக்கே சாப்பாடு இல்லை, நமக்கு யார் சாப்பாடு கொண்டு வருவா? இங்கேயும் சாப்பிட்றதுக்கு வழி இல்லை. இங்க இருந்தாலும் சாகுதான். அப்ப சமாரியாவுக்கு உள்ள போனாலும் சாகணும், இங்கே இருந்தாலும் சாகணும். என்ன பண்ணலாம்? ஒருத்தன் சொல்றான், என்ன சொல்றான்னா, நாம பேசாம சீரியர்களுடைய அந்த இராணுவ தளத்துக்குள்ளாக போலாம் அப்படின்றான். சீரியர்களுடைய இராணுவத்துக்குள்ள போலாம். அங்க போனா அவங்க நம்மளை கொன்றுவாங்களே. பரவாயில்ல, எங்க இருந்தாலும் நம்ம சாகத்தான் போறோம். சமாரியாவுக்குள்ள போனா கன்ஃபார்ம்டா ஃபுட் இல்லை, செத்துருவோம். இங்கே இருந்தாலும் ஃபுட் இல்லை, கன்ஃபார்ம்டா செத்துருவோம். ஆகையினால சீரியர்களுடைய இராணுவத்துக்குள்ள போவோம். அங்க ஃபுட் இல்லைனாலும் செத்துருவலாம், அல்லது அவங்க நம்மளை கொலை பண்ணாலும் செத்துடலாம். ஒருவேளை அங்க நமக்கு ஆகாரம் கிடைச்சிருச்சுன்னா அப்படின்னு ஒருத்தர் சொல்றான். இந்த ஐடியா பெஸ்டா இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க பாருங்க, சீரியருடைய இராணுவத்துக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. 7வது அதிகாரம் 5வது வசனத்துல, சீரியருடைய இராணுவத்திற்கு போக இருட்டோட எழுந்திருந்து சீரியருடைய பாளையத்தின் முன்னணியிலே வந்தார்கள். அங்கே ஒருவரும் இல்லை. கையை தட்டுங்க, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி. நீங்க பயந்துகிட்டு இருக்கிறீங்க. சத்துரு உங்களுக்கு எதிராக இருக்கிறான். சத்துரு உங்களுக்கு எதிராக அவன் ஆயுதத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறான், பஞ்சத்தை வச்சுக்கிட்டு இருக்கான், பசியை வச்சுக்கிட்டு இருக்கிறான், வியாதியை வச்சுக்கிட்டு இருக்கான், தரித்திரத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறான், கொள்ளை நோயை வச்சுக்கிட்டு இருக்கிறான், அழிவை வச்சுக்கிட்டு இருக்கிறான். உள்ள வெளியில போனா நம்ம மாட்டிக்குவோம், கதை முடிஞ்சிரும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒருவருமே இல்லை. ஆமென், அல்லேலூயா. நீ தேடியும் காணாதிருப்பாய். உனக்கு எதிராக வந்தவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். இந்த குஷ்டரோகிகள் வந்து சீரியருடைய இராணுவத்துக்குள்ள போனா அங்க ஒருத்தருமே இல்லை. என்னடா ஒருத்தரை காணாம அப்படின்னு 6வது வசனம், ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்னா, ஏன் இவங்க எல்லாம் காணல, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, கர்த்தர் இந்த சமாரியாவை அழிக்கிறதுக்கு முற்றுகை போட்டிருந்தாங்க இல்லையா சீரியர் இராணுவம். அந்த இராணுவ அந்த யுத்த வீரர்கள், இராணுவ அந்த யுத்தங்கள் செய்யற அவங்க காதுல ஒன்னு கேட்கிற மாதிரி செஞ்சிட்டாரு. என்ன தெரியுமா செஞ்சிட்டாரு? சீரியனின் இராணுவத்திற்கு ரதங்களின் இரைச்சல்களையும் குதிரைகளின் இரைச்சல்களையும் மகா இராணுவத்தின் இரைச்சல்களையும் கேட்க பண்ணினாரு. அதாவது ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்னா, இந்த சீரியர்களுடைய இராணுவம், அந்த யுத்த வீரர்கள், அந்த வில் வீரர்கள், அந்த யானைப்படை, குதிரைப்படை, ஒட்டகப்படை, வில்வீரர் படை, காலாட்படை, இந்த ஆட்கள், இந்த போர் வீரர்களுடைய காதுல கர்த்தர் என்ன பண்ணிட்டார்னா, அந்த பெரிய இராணுவம் இவங்களுக்கு எதிராக வர்றனுடைய ஒரு சத்தம் கேட்கிற மாதிரி பண்ணிட்டாரு. நிறைய குதிரைகள், இராணுவ குதிரைகள் வர்ற மாதிரி பெரிய சத்தத்தை கேட்க பண்ணிட்டாரு. அதோடு கூட ரதங்கள்,
பெரிய பெரிய ரதங்கள், நிறைய ரதங்கள் இந்த சீரிய ராணுவத்துக்கு எதிராக வர்ற மாதிரி பெரிய சத்தத்தை கேட்க பண்ணாரு. இந்த சத்தம் கேட்டதுனால இவங்க எல்லாம் பயந்துட்டோம். ஐயோ அப்படின்ட்டு அவங்க என்ன பேசுறாங்க, டேய் இஸ்ரவேலின் ராஜா, இந்த சமாரியா ராஜா நம்மளை ஒழிச்சு கட்டுறதுக்காக அவன் எகிப்தினுடைய ராஜாக்களோடு அவன் என்ன பண்ணிட்டான், ஏத்தியர் ராஜாவோடு கூட ஒரு எக்ரிமெண்ட் போட்டு கூலி பேசி நம்மளை முறியடிக்க எகிப்து ராஜாக்களையும் ஏத்தியர் ராஜாக்களுடைய ராணுவங்களையும் அவன் கொண்டு வந்துட்டான். நாம முடிஞ்சோம், நம்ம கதை முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் துண்டை காணா துணிய காணான்னு சொல்லிட்டு கூடாரத்தை அவன் விட்டுட்டு ஓடி போயிட்டா. கையை தட்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஓடி போயிட்டான். இப்ப என்ன நடக்குதுன்னு பார்த்தா உள்ள வந்தா ஒருத்தர் இல்லை. இந்த குஷ்டரோகிகள் உள்ள வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கிற உணவுகள்லாம் புசிச்சு குடிச்சு அதில் இருக்கிற வெள்ளி பொண்ணு எல்லாத்தையும் எடுத்துட்டு கொண்டு வந்து ஒரு இடத்துல ஒளிச்சு வைக்கிறாங்க. அப்புறம் திருப்பி வந்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டு மீதி இருக்கிற வெள்ளி பொண்ணெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படி செஞ்சிட்டு இருக்கும்போது ஒருத்தர் சொல்கிறான், ஏப்பா நம்ம செய்கிறது நியாயம் இல்லைப்பா, நாமளே இப்படி ஆசீர்வாதத்தை அனுபவிச்சா எப்படி, உள்ள பட்டணத்துக்குள்ளே எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்களே, எத்தனையோ பேர் சாப்பாட்டுக்கு இல்லாமல் வழியில் செத்துட்ருக்குறாங்களே, நாம் அவங்களுக்கு போய் நற்செய்தியை சொல்லுவோம். இது நற்செய்தியை அறிவிக்கும் நாள், நாம் இப்படி பண்ணுகிறது நியாயமல்ல. இந்த நாள் நற்செய்தியை அறிவிக்கிற நாள். நாம் மௌனமாக இருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும் அப்படின்னு சொல்கிறான். அவன் என்ன பண்ணுறான், இங்கே ஆசீர்வாதம் இருக்குது, கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிறாரு, இந்த செய்தியை போய் நம்ம சமாரியாவுடைய ராஜாவுக்கு உள்ள ஜனத்துக்கு சொல்லுவோன்றான். நான் உங்களை பார்த்து கேட்குறேன், இங்கே கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்கிறார் இல்லையா, இங்கே ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார் இல்லையா. கடந்த 4 வாரத்தில் எத்தனை சாட்சிகள் இந்த சபைக்கு வந்ததுனாலே, இந்த சபையில் வைத்து உங்களை கர்த்தர் ஆசீர்வதிச்சதுனாலே உங்களுக்கு செய்த அற்புதங்கள், நிறைய அற்புதங்களை நீங்களே மறந்துட்டீங்க. அது இயற்கையாக நம்ம வாழ்க்கையில் இருக்குது, அது ஒரு சுபாவம் ஆயிடுச்சு. ஆண்டவர் செய்த அற்புதங்களை எல்லாம் மறந்துட்டோம். ஆனாலும் நினைவில் ஞாபகத்தில் இருக்கிற இன்னைக்கு பெற்றுக்கொண்டிருக்கிற அற்புதங்கள் எத்தனை, இதெல்லாம் நீங்கள் போய் சொல்லணும். ஆமென். நற்செய்தி அறிவிக்கணும், ஜனங்களுக்கு சொல்லணும். நான் உங்களை பார்த்து கேட்குறேன், இதுவரைக்கும் நற்செய்தியை சொல்லி யாரையாவது ஒருத்தரை சபைக்கு நீங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கிறீங்களா? நீங்கள் வரீங்க, பாட்டு பாடுறீங்க, ஆராதனைகளை கலந்துக்கிறீங்க, அறிவிப்பை கேட்குறீங்க, பிரசங்கத்தை கேட்குறீங்க, நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்னு எதையாவது ஒன்று ரிசல்ட்டை போட்டுட்டு வீட்டுக்கு எந்திரிச்சு போயிடுறீங்க. அடுத்த வாரம் வர்றீங்க, இதே கதை தான். அதுக்கு அடுத்த வாரமும் ஒரே கதை தான். திருப்பி ரிப்பீட்டின்னு இதே தான் நடக்குது. நான் சொல்கிறேன், நீங்கள் யாராவது ஒரு குடும்பத்தை ரட்சிப்பில் நடத்தி சபையில் கொண்டு வந்திருக்கிறீங்களா? வந்திருக்கிறீங்களா? அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு குடும்பத்தை ஆதாயப்படுத்தணும். நீங்கள் ஒரு நபராக தனி நபராக தான் சபைக்கு வர்றீங்க, வந்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா ஒரு தனி நபரை நீங்கள் ஆதாயப்படுத்துங்க. நீங்கள் குடும்பமாக சபைக்கு வந்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா ஒரு குடும்பத்தை ஆதாயப்படுத்தி சபையில் கொண்டு வந்து சேருங்க. இது நற்செய்தி அறிவிக்கிற நாள். நாம் மௌனமாக இருப்பது நல்லது அல்ல. அப்படி இருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இது வரைக்கும் யாரையுமே சபைக்கு அழைச்சிட்டு வராமல், எந்த ஒரு தனி நபரையும் சபையில் கொண்டு வந்து சேர்க்காம, எந்த ஒரு குடும்பத்தையும் சபையில் வந்து கொண்டு வந்து சேர்க்காம நீங்கள் சபைக்கு வந்துட்டு போயிட்டு அல்லது போயிட்டு வந்துட்டு இருப்பீங்கன்னா இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. நான் ஒரு குடும்பத்தை ஆதாயப்படுத்துவேன், நாங்கள் குடும்பமாக சேர்ந்து இன்னொரு குடும்பத்தை ஆதாயப்படுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா. இது நற்செய்தியை அறிவிக்க வேண்டிய நாள். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்க இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்க, நான் நற்செய்தியை அறிவிக்க வேண்டிய நாள் இது. இன்னும் நான் மௌனமா, இன்னும் நான் அமைதியா, இன்னும் நான் யாருக்கு வசனத்தை சொல்லாம இருக்கிறது நல்லது அல்ல. நான் நற்செய்தியை அறிவிக்க வேண்டிய நாள் இது. ஆமென். சரி, இந்த 4 குஷ்டரோகி என்ன பண்றாங்க, உள்ள போய் ராஜாவினிடத்துல சொல்றாங்க, ராஜா, சீரிய ராஜாக்களுடைய பாளையத்தில் ஒருத்தர் இல்லை, எல்லாரும் ஓடிட்டாங்க.
அப்படின்னு சொன்ன உடனே ராஜா தன்னுடைய ஆட்களை அனுப்பி அங்க செக்அப் பண்றாரு. ஆமா, ஒருத்தர் இல்ல அப்படின்னு உடனே என்ன நடக்குது பாருங்க. 15வது வசனம் நான் வாசிக்கிறேன். அவர்கள் யோர்தான் மட்டும் அவர்களை பின்தொடர்ந்து போனார்கள். சீரியர் தீவிரித்து ஓடுகையில் அவர்கள் எரிந்து போட்ட வஸ்திரங்களாலும் தட்டு முட்டுகளாலும் வழிகளெல்லாம் நிறைந்திருந்தது. அனுப்பப்பட்டவர்கள் திரும்பி வந்து ராஜாவுக்கு அதை அறிவித்தார்கள். அப்பொழுது ஜனங்கள் புறப்பட்டு சீரியரின் பாளையத்தை கொள்ளையிட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படியே ஒரு மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை மா 1 சேக்கலுக்கும் அன்றைக்கு விற்கப்பட்டது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா முந்தின நாளுடைய நிலைமை என்ன? முந்தின நாளுடைய பிரச்சனை சூழ்நிலை என்ன? முந்தின நாள்ல பஞ்சம், பயங்கரமான பஞ்சம், ஒன்று கூட இல்லை. ஒரு கழுதையினுடைய தலை 80 வெள்ளி காசுக்கு விற்கப்பட்டது. புறாக்களுக்கு போடுகிற கார்படி பயிர் 5 வெள்ளி காசுக்கு விற்கப்பட்டது. பிள்ளைகளை கொன்று சமைத்து சாப்பிடுகிற ஒரு சூழ்நிலை. ஆனா அடுத்த நாள், the next day the miracle is happened. அடுத்த நாள் அற்புதம் நடந்தது. என்ன நடந்தது? என்ன நடந்தது? கொள்ளை பொருளாய் கொள்ளையிட்டார்கள். ஆமே, வெள்ளியை, பொன்னை, ஆடை ஆபரணங்களை, வஸ்திரங்களை, உணவுகளை கொள்ளை பொருளாய் கொள்ளையிட்டார்கள். ஆமே சொல்லுங்க. நான் உங்களை பார்த்து சொல்றேன், இன்றைக்கு நீங்க இருக்கிற மாதிரி இருக்க மாட்டீங்க, நாளைக்கு நீங்க வேற ஆள். ஆமே, ஹல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற மாதிரி உங்க குடும்பம் நாளைக்கு இருக்காது, நாளைக்கு நீங்க வேற மாதிரி இருப்பீங்க. இன்னைக்கு ஒருவேளை ஆமா அப்படிதான் மறக்கல, ஆமா, ஆனா நாளைக்கு இப்படி அல்ல, நாளைக்கு இப்படி அல்ல, நாளைக்கு அற்புதம். ஆமே, நாளைக்கு அதிசயம், நாளைக்கு நீ வேறு மனுஷனாவாய் அப்படின்ற வார்த்தையின்படி வேற லெவல், வேற லெவல், வேற லெவல்ல கர்த்தர் கொண்டு வந்து ஆசீர்வதிப்பார். ஆமென். இன்றைய சூழ்நிலை மாறும், இந்த தரித்திரம் மாறும், இந்த வியாதி மாறும், இந்த பிரச்சனை மாறும். நாளை தினத்தில் கர்த்தர் மிகப்பெரிய அற்புதத்தை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் எனக்கு அற்புதங்களை செய்வார் அப்படின்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க விசுவாசிக்கிறேன் அப்படின்னா எழுந்து நின்றுங்க. அற்புதத்துக்காக நாம ஜெபிக்க போகிறோம்.